12th max example 4.4 find the domain of sin inverse of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமைனா இந்த sin inverseனுடைய ரேஞ்ச் எந்த இதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, sin inverse of உள்ளார ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, நம்ம எப்போவுமே என்ன செய்வோம், sin inverse of எக்ஸு, இந்த எக்ஸு எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும், -1லேருந்து +1, அது க்ளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து +1. அப்போ இங்கே உள்ளார இருக்கிற இந்த எக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆப்ரேட் பண்ணி நம்ம டொமைன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது, -1லேருந்து +1. அதை அப்போ ஒரு இன்ஈக்வாலிட்டியாக எழுதிக்கலாம். -1லேருந்து +1க்குள்ளார என்ன இருக்குது, இங்கே உள்ளார இருக்கிற எக்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த இன்ஈக்வாலிட்டி வந்து -1 <= 2 - 3x² <= 1. இந்த 1லேருந்து இந்த -1லேருந்து 1க்குள்ளார இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. அதனால் <= 2த்துக்கும் நடுவில் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போது இந்த எக்ஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணணும். அதுக்கிட்ட இருக்கிற மற்ற நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், அதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ என்ன செய்யணும், அது கூட என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிட்டாச் பண்ணி எடுக்கலாம், அதுலேருந்து ஒன்று ஒன்றா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன ஃபிட்டிங் ஆகிருக்கு, 2. ஸோ 2ஆல் என்ன செஞ்சுக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் 2. அப்போ என்ன ஆகும், இந்த 2 வந்து இதுக்கிட்ட மட்டும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, த்ரூ அவுட் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எல்லா இடத்துலையும் இந்த 2-ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ -2 -1 ஆகிடும், -3 <= -2, இங்கே இருக்கிற +2 பண்ணோம்னா மீதி இங்கே -3x² <= இதோட 2-ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதாவது 1 - 2ங்கும்போது -1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, இந்த x² முன்னாடி 3 இருக்குது. ஸோ த்ரூ அவுட் என்ன செஞ்சுக்கிறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், -1, இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது -1 <= -x² -1/3. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2, 5ன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது -2, 5ன்னு இருக்குது. எந்த பக்கம் வந்து இந்த சிம்பிள் போடுவோம், <> சிம்பிள் எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இதோட வாய் ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேவா, அப்போ இந்த பக்கம் வந்திருக்கு. இப்போ நான் இதை சப்போஸ் நான் இதோட சைனை மாற்றுறேன், இதை +2னும் இதை -5னும் மாற்றுறேன். இப்போது இந்த இன்ஈக்வாலிட்டி கரெக்டாக பாருங்கள், -5 பக்கம் வாய் பொழந்திருக்கு, 2 பக்கம் இந்த சைடு இருக்குது. ஓகேவா, அப்போ வாய் பொழந்திருக்க சைடு என்ன இருக்கணும், பெரிய நம்பர் இருக்கணும். -5ங்கிறது பெரிய நம்பராக 2-வை விட இல்லை. அப்போ இந்த இன்ஈக்வாலிட்டி தப்பு. அப்போ நம்ம சைனை மாற்றும் போது இந்த இன்ஈக்வாலிட்டி என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த 2 <= -5ன்னு மாறிடும். ஓகேவா, அப்போ சைனை மாற்றும் போது என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற இன்ஈக்வாலிட்டி வந்து என்ன ஆகிடும், மாறிடும். அப்போ நான் சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளையிங் பை மைனஸ் ஆர் டிவைடிங் பை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக ஆகிடும். ஆனால் இந்த இன்ஈக்வாலிட்டி எப்படி இருக்கும், <=ங்கிறதெல்லாம் <= மாறிடும். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா, ஏன்னா இங்கே சைனை மாற்றும் போது, இடத்த மாற்றும் போதோ இல்லை சைனை மாற்றும் போதோ நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த இன்ஈக்வாலிட்டி மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த x² இருக்குது. நம்ம கடைசியாக எக்ஸ் மட்டும் தானே வச்சுருக்கணும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா x² என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த த்ரூ அவுட் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 தான். தென் x² ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், x² ரூட் எடுத்தோம்னா எக்ஸுன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம இன்னொன்று செக் பண்ணணும், என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, எக்ஸுக்கு வந்து இப்போ -2ன்னு கொடுக்குறேன். அப்போ -2 என்ன ஆகிடும், +4ன்னு ஆகிடும். +2ன்னு கொடுக்குறேன், அப்போ +2 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு +4ன்னு கிடைக்கும். அப்போ -2 கொடுத்தாலும் +2 கொடுத்தாலும் எனக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கணும். அப்போ நம்ம இங்கே இன்ஈக்வாலிட்டி நெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ மாறாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் கண்டிஷன் அதுதான். ஓகேவா, அதனுடைய அர்த்தம் மாறாமல் இருக்கணும், x². அதனால தான் இப்போ இந்த இன்ஈக்வாலிட்டியில் நம்ம இங்கே <= மாற்றிருக்கோம்ல. எதனால், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம்னா அந்த இன்ஈக்வாலிட்டியோட இது மாறிடும். அதனால தான் நம்மளுக்கு இப்போ இதை மாற்றினதுனால நம்மளுக்கு அர்த்தம் மாறாமல் இருக்கு இல்லையா, கரெக்டான அர்த்தம் இருக்கு இல்லையா. இதே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மீனிங் மாறிடும் இல்லையா, அதனால தான். அதே மாதிரி இந்த x² நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அந்த எக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆன்சராக இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சராக வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், (x) எடுக்கணும். ஓகேவா, இப்போ (x) கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இங்கே <= 1/3. ஓகேவா, இப்போ நம்மளோட ரேஞ்ச் என்னது, -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ அப்போ இந்த இன்ஈக்வாலிட்டி என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இந்த ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம். ஆர்டரை மாற்றி எழுதினாலும் இல்லை சைனை மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இன்ஈக்வாலிட்டியோட டைரக்ஷன் மாறிடும். இன்ஈக்வாலிட்டி கிரேட்டர் இருந்தால் லெஸ் மாறிடும், லெஸ் இருந்தால் கிரேட்டர் மாறிடும். அப்போ அப்படியே இடத்த மாற்றுங்க. 1/3 <= என்ன ஆகிடும், <=
எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட வேல்யூவை இண்டிவிஜுவலாக மைனஸ் அண்ட் ப்ளஸுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம 11th ஃபார்முலா ஒன்றத்தை நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியதான். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஏ இங்கே பி அப்படின்னா எக்ஸ் பிலாங்கிங் டு மைனஸ் பி கமா மைனஸ் ஏ யூனியன் ஏ கமா பி. ஓகேவா, இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ இதே ஃபார்மேட்டில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸினுடைய ஆன்சர் அந்த டொமைன் என்ன அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கணும், எக்ஸ் பிலாங்கிங் டு மைனஸ் பி டு மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒரு எல்லா இடத்துக்கும் எடுக்கணும். இந்த 3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டு, ஸோ இங்கேயும் அப்படியே ஸ்கொயர் ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, மீதி எல்லாமே கரெக்டு தான். ஸோ மைனஸ் பிலேருந்து, அதாவது இது வந்து ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் எந்தெந்த இடத்துலலாம் பி வருதோ அந்த இடத்துல பி, எந்த இடத்துல ஏ வருதோ அந்த இடத்துல ஏ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கங்க. மைனஸ் சைன் இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் பி கமா மைனஸ் ஏங்கும்போது பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ மைனஸ் பி மைனஸ் 1, இங்கே ஏ வந்து 1/√3, அப்போ மைனஸ் 1/√3 யூனியன் அடுத்தது என்ன இருக்குது, ஏ கமா பி. ஏ கமா பிங்கிறது ஏ இது 1/√3, 1/√3 கமா பிங்கிறது 1. ஓகேவா, இப்போ டொமைன் இஸ் அப்படின்னு போடலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 கமா -√3 யூனியன் 1/√3 கமா 1. இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு அதனுடைய டொமைன் இருக்குது. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 - 3x² டொமைன் இருக்குது. ஓகேவா.